Hi to all standard students. ப்ராக்டிக்கல் எக்ஸாம்க்கு எல்லாரும் சூப்பரா ப்ரிப்பேர் பண்ணிருப்பீங்க அப்படின்னு நம்புறேன். ஸோ நாளைக்கு நிறைய பேருக்கு பிசிக்ஸ் ப்ராக்டிகல்ஸ் இருக்கலாம், இல்ல கெமிஸ்ட்ரி இருக்கலாம், இல்ல பயாலஜி இருக்கலாம், ஆர் கம்ப்யூட்டர் சயின்ஸ் கூட இருக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ப்ரிப்பரேஷன்லாம் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி நாளைக்கு என்ன ப்ராக்டிக்கலோ அதுக்கு தேவையான திங்ஸ் ஓகே ஜென்ரலி. ஸோ உங்களுக்கு தேவையான அந்த ரெக்கார்ட் புக் இல்லை அப்சர்வேஷன் ஆல்ரெடி ஸ்கூல்லேயே சப்மிட் பண்ணிட்டீங்க அப்படின்னா பிரச்சனை கிடையாது. நம்ம வீட்டிலேருந்து ஏதாச்சும் எடுத்துட்டு போகணும் அப்படின்னா இப்பயே எதெல்லாம் தேவையோ எடுத்து கரெக்டாக பேக் பண்ணி வச்சிருங்க. ஸோ தேவையான பென், பென்சில், என்னென்ன ஸ்டேஷனரி ஐட்டம்ஸ் எல்லாம் வேணுமோ அதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அங்கே போய் பாரோ பண்ணுறதுக்குலாம் விட மாட்டாங்க. ஏன்னா எக்ஸ்டர்னல் எக்ஸாமினர் வரும்போது நம்ம ஸ்கூல்லயே எல்லாமே ரொம்ப ஸ்ட்ரிக்ட் ஆக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ என்னதான் வந்து நீங்களும் கொஞ்சம் வந்து ப்ராக்டிக்கல் பத்தின பயம் இல்லாம இருந்தாலும் நெசசரியான திங்ஸ் எல்லாம் வந்து எடுத்துட்டு போயிட்டோம் அப்படின்னா அந்த எக்ஸாம் டைம்ல அந்த பதட்டம் இருக்காதுன்னு வச்சுக்கோங்க. ஸோ என்ன படிச்சோமோ அதை கரெக்டாக நம்ம எழுதிட்டு வந்துடலாம். ஸோ அதை தாண்டி வேற என்னென்னலாம் முக்கியமா நீங்க தெரிஞ்சுக்கணும். படிக்கிறது எல்லாமே நம்ம படிச்சிட்டோமா. ஸோ ஒரு சில கீ பாயிண்ட்ஸ் எல்லாம் சப்போஸ் லைக் கால்குலேஷனா ஏதாச்சும் எரர் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம மைண்ட்ல அது அப்படியே ஸ்டக் ஆகிருக்கும். அதெல்லாம் இல்லாம தெளிவா பண்றதுக்கு என்னென்னலாம் பண்ணணும். ஸோ அதை தான் இன்னைக்கு சொல்ல போறேன். ஸோ முதல்ல சொன்ன மாதிரி ரெக்கார்ட் புக் எல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டீங்களா. ஸோ எக்ஸ்பெரிமெண்ட் ஸோ பிசிக்ஸ்ல இருந்து ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா பிசிக்ஸ்க்கு டீடைலா ஒரு வீடியோ நம்ம ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ என்னென்னலாம் தேவை. ஸோ கால்குலேட்டர்லாம் நீங்க எடுத்துட்டு போகலாம் அப்படின்னா ஸோ அதை கரெக்டாக எடுத்து இப்பயே வச்சுக்கோங்க. ஸோ இதில் பேட்டரிலாம் இருக்கா அப்படின்னு பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ காலையில் நம்ம எந்திரிச்சு ஓகே குயிக்காக அந்த எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் எல்லாத்தையும் ஒரு 10 எக்ஸ்பெரிமெண்ட் இருக்கு அப்படின்னா அதை மட்டும் ஃபாஸ்ட்டாக ரீகால் மட்டும் தான் பண்ணிட்டு போகணும். ஸோ அப்போ உட்காந்து இந்த கொஸ்டின் ஆன்சருக்கு இந்த எக்ஸ்பெரிமெண்ட்ல நம்ம என்ன பண்ணோம் அப்படிங்கிறதெல்லாம் இன்னைக்கே உட்காந்து என்னென்னலாம் தேவையோ அதெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் உங்க புக்ல என்னென்னலாம் கொடுத்துருக்காங்களோ ஸோ அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எல்லாம் பார்த்த உடனே ஒரு கொஸ்டின் உங்களுக்கு வந்திருக்கு அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்ம என்ன எழுதணும். ஸோ இதெல்லாம் வந்து சின்ன சின்ன மைனர் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாம் நமக்கு ஸ்கூல்ல சொல்லியிருப்பாங்க. அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டே வாங்க. ஸோ அதை தாண்டி எப்படி மார்க் டிஸ்ட்ரிபியூஷன் இருக்க போகுது. ஸோ அது நமக்கு பிரச்சனை கிடையாது. ஸோ அதை அவங்க கரெக்டாக பார்த்துக்குவாங்க. நீங்க பண்ண வேண்டியது எழுத வேண்டியதெல்லாம் கரெக்டாக எழுதிட்டு வாங்க. அது மட்டும் தான் நம்ம பண்ண வேண்டிய வேலை. ஸோ இந்த மாதிரி இந்த 10 எக்ஸ்பெரிமெண்ட்ல நாளைக்கு நமக்கு எந்த எக்ஸ்பெரிமெண்ட் வேணா வரலாம். ஸோ எல்லாமே எனக்கு தெரிஞ்சு வந்து நீங்க தரோவா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கு நம்ம என்னென்னலாம் எழுதணும். ஸோ எய்ம் எழுதணும், அப்பாரட்டஸ் ரெக்கார்டு எழுதணும். ஓகே ஸோ எய்ம்க்கு மார்க் கிடையாது, பட் ஸ்டில் நம்ம அதெல்லாமே எழுதணும். ஸோ என்ன அப்பாரட்டஸ் உங்க கண் முன்னாடி இருக்கோ அதை கரெக்டாக எடுத்து எழுதிடுங்க. ஸோ பிசிக்ஸ் ப்ராக்டிக்கல் இதெல்லாம் மிஸ் பண்ணிடாதீங்க. சம்டைம்ஸ் நம்ம எழுதிட்டோம்னு நினச்சி அப்படியே விட்டுருணும். ஸோ ஃபார்முலா எழுதுறீங்க அப்படின்னா அந்த ஃபார்முலாவுக்கு கரெக்டான எக்ஸ்பான்ஷன் கொடுங்க. ஸோ தட் இஸ் எக்ஸ்பிளனேஷன் அப்ரிவேஷன்ல கொடுத்துருக்கோம் அப்படின்னா F is equal to m அப்படின்னா Fனா ஃபோர்ஸ், M மாஸ், என்ன ஆக்சலரேஷன் அப்படிங்கிறத டீட்டெயிலாக எடுத்து எழுதிருங்க. அண்ட் அதுக்கப்புறம் கண்டிப்பாக அதுக்கு தேவையான ப்ரொசீஜர் இருக்கணும். ஸோ அப்சர்வேஷனுக்கு அடுத்து 5 மார்க்ஸ் இருக்கு. கேல்குலேஷன் பார்ட் சம்டைம்ஸ் கிராஃப் இருக்கு அப்படின்னா கிராஃப் எல்லாம் கரெக்டாக போட்டுருங்க. அண்ட் ரிசல்ட் ரிசல்ட் எழுதும் போது கேர்ஃபுல்லாக இருங்க. சம்டைம்ஸ் நம்ம எக்ஸ்பெரிமெண்ட்லாம் பண்ணிட்டு கடைசியாக ரிசல்ட் எழுதுனான்னு வச்சிருப்போம், மறந்துட்டு வந்துருவோம். அதை மிஸ் பண்ணாமல் கரெக்டாக ரிசல்ட் எடுத்து எழுதி அதுக்கு என்ன யூனிட்டோ அதை கரெக்டாக எடுத்து போட்டுருங்க. ஓகேவா. ஸோ இதை தாண்டி முக்கியமான இன்ஃபர்மேஷன் என்ன இல்லை இன்ஸ்ட்ரக்ஷன் என்ன அப்படின்னா பக்கத்தில் பேசாமல் இருங்க. ஸோ அதுவே வந்துட்டு நமக்கு ஒரு பெரிய இம்ப்ரெஷனை கிரியேட் பண்ணி கொடுக்கும். ஸோ நீங்க பாட்டுக்கு போனீங்களா, உங்களுக்கு என்ன எக்ஸ்பெரிமெண்ட் வந்திருக்கு அதை கரெக்டா பண்ணி முடிச்சுட்டு வந்துருங்க. ஓகே. ஸோ ஃபிசிக்ஸை பற்றி பிரச்சனை இல்லைப்பா. ஸோ உங்களுக்கு இது மாதிரி ஒரு பிடிஎஃபை நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணிடுறேன். ஸோ பிடிஎஃப் எல்லா இதுக்குமே ஓகே. ஸோ ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயோ எல்லாத்துக்குமே நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா கமெண்ட்டில் பின் பண்ணி வச்சிடறேன். ஸோ அதை கண்டிப்பாக எடுத்து கோ த்ரூ பண்ணி பார்த்துட்டு போயிடுங்க. சரியா. ஸோ ஃபிசிக்ஸில் ஓரளவு பிரச்சனை இல்லை. கால்குலேஷன் பார்ட் எப்படி எழுதணும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ எய்ம் எழுதிடுங்க. ஸோ ஃபார்முலா இது மாதிரி தான் நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணி காமிக்கணும். ஸோ சப்போஸ் சர்க்யூட் டயக்ராம் இருக்குது அப்படின்னா மறக்காமல் டயக்ராம்லாம் போட்டுருங்க. எனக்கு தெரிஞ்ச டைம் வந்து கரெக்டாக இருக்கும். ஸோ நம்ம கரெக்டாக எத்தனை மணிக்கு போகிறோம், ஸோ நம்ம எந்த பேட்ச்ல இருக்கோம், ஸோ ஃபர்ஸ்ட் பேட்சா இல்லை செகண்ட் பேட்சா, ஒரு சிலருக்கு சம்டைம்ஸ் அந்த பேட்ச் பிரிச்சிருக்காங்க அப்படின்னா ஆஃப்டர்நூன் டைமில் ப்ராக்டிகல்ஸ் இருக்கலாம். ஸோ அப்படி இருக்கும்போது கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிட்டு என்னென்னலாம் தேவையோ அதெல்லாம் எடுத்து வச்சுட்டோமா, எதையுமே கடைசி நேரத்தில் பண்ணிக்கலாம் அப்படின்னு விட்டுறாதீங்க. இந்த பப்ளிக் ப்ராக்டிகல்ஸ் இஸ் ஆக்சுவலி த லாஸ்ட் டைம் நம்ம ப்ராக்டிகல்ஸ் கொடுக்க போகிறோம். ஸோ ஜாலியாக போங்க, ரிலாக்ஸ்டாக கொஞ்சம் படிச்சிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், பிரச்சனை கிடையாது. ஒரு 1 இல்லை 2 hours ஸ்பெண்ட் பண்ணிங்க அப்படின்னா எல்லாத்தையும் ஓவராலாக என்னென்ன இருக்குது அதுக்கப்புறம் கொஸ்டின்ஸை வச்சு ரீகால் பண்ணுங்க. ஸோ இந்த கொஸ்டின் கேட்டாங்கன்னா இதுக்கு என்ன எய்ம் எழுதணும், ஸோ என்ன ஃபார்முலா இருக்குது நம்ம எழுதணும், சர்க்யூட் டயக்ராம் என்ன, கால்குலேஷனை நம்ம எப்படியெல்லாம் பண்ணணும். ஸோ இதை கொஞ்சம் ரீகால் பண்ணிட்டீங்க அப்படின்னா எக்ஸாம் டைமில் அதெல்லாம் நமக்கு டைம் சேவ் பண்ணி கொடுக்கும். ஸோ இங்கே பாருங்கள் இதெல்லாம் போடும்போது இந்த டேபிள் போடும்போது மறக்காமல் அந்த டேபிள் என்ன யூனிட், ஸோ ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னா ஓம் கரெக்டாக எடுத்து எழுதிருங்க. ஸோ அதுக்கு என்ன ஆல்ஃபபெட் நம்ம யூஸ் பண்ணுறோம் அதெல்லாம் டேபிள்லேயே கரெக்டாக மென்ஷன் பண்ணிடுங்க. ரீடிங் எழுதும்போது உங்களுக்கு என்ன ரீடிங் வந்திருக்கோ அதை எடுத்து எழுதுங்க. ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட்டு கேல்குலேஷன் பார்ட் பிரச்சனை இல்லைப்பா. கடைசியாக ரிசல்ட்டை மறக்காமல் இந்த மாதிரி எழுதிருங்க. இங்கே தான் சொல்லணும் நம்ம கேல்குலேஷன் முடிச்சுட்டு எழுதிட்டோம் ரிசல்ட்டுன்னு ஹெட்டிங் போட்டு வச்சுருந்துருப்பீங்க, மேபி எழுதாமல் விட்டுலாம். ஸோ போட்டிங்கன்னா மறக்காமல் அதை எடுத்து எழுதிட்டு அதுக்கு என்ன யூனிட்டோ எஸ்ஐ யூனிட்ல எழுதணும். ஸோ அதை கரெக்டாக மென்ஷன் பண்ணிடுங்க. ஓகேவா. சரி. ஸோ ஃபிசிக்ஸ்க்கு பிரச்சனை இல்லைப்பா. நான் பிடிஎஃப் உங்களுக்கு அதுக்கே மாதிரி கொடுத்துட்றேன். ஸோ அடுத்து நம்ம கெமிஸ்ட்ரி பார்க்கலாம். ஸோ கெமிஸ்ட்ரியில் என்னென்னலாம் இருக்குது. ஸோ எக்ஸ்பெரிமெண்ட்ஸ்லாம் நமக்கு 2 விதமான இருக்கு இல்லையா. ஸோ வால்யூமெட்ரிக் அனாலிசிஸும் இருக்குது அண்ட் அதே மாதிரி நம்ம சால்ட் அனாலிசிஸும் பண்ணணும். ஸோ வால்யூமெட்ரிக் அனாலிசிஸில் என்னெல்லாம் இருக்குது. ஸோ எஸ்டிமேஷன் ஆஃப் FeSO4 இருக்குது, FAS இருக்குது, ஆக்சாலிக் ஆசிட் இருக்குது, NaOH இருக்குது அண்ட் ஆக்சாலிக்
அசெட் அதுதான். ஓகே. ஸோ இப்போ இத நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, ஸோ இதுக்கு என்னென்னலாம் ஸ்டெப்ஸ் வரும்? கண்டிப்பா இதுக்கு அந்த ஷார்ட் ப்ரொசீஜர் மறக்காம எழுதணும். ஸோ இது எப்படி எழுதணும் அப்படிங்கிறது நான் உங்களுக்கு காட்டுறேன். அடுத்தது சால்ட் அனாலிசிஸ்ல. ஸோ இத எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு ஒரு சின்ன ஷார்ட்ஸ் நான் சொல்லியிருக்கேன். ஸோ ஆல்ரெடி நீங்கலாம் இதுல ப்ரோவா தான் இருப்பீங்கன்னு நெனைக்கிறேன். அதையும் தாண்டி ஒரு சின்ன கன்ஃப்யூஷன் வந்துருச்சு அப்படின்னா, அது எதுவுமே இல்லாம கரெக்ட்டா இது நான் கண்டுபிடிச்சது எனக்கு குடுத்தது இந்த சால்ட் தான் அப்படின்னு கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, அதுக்கு ஷார்ட்ஸ்ல நான் சின்ன சின்ன க்ளூஸ் எல்லாம் குடுத்துருக்கேன். அத ஒரு தடவ செக் பண்ணி பாருங்க. ஸோ கண்டிப்பா அது வந்து அன்சாச்சுரேட்டடா இல்ல சாச்சுரேட்டடா நமக்கு தெரிஞ்சிருக்கணும். அலிஃபாட்டிக்கா இல்ல அரோமேட்டிக் சால்ட்டா அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ அதுதான் முக்கியமான விஷயம். ஓகே. ஸோ அப்ப இது எப்படி நம்ம எழுதணும் பார்க்கலாமா? ஸோ இங்க பாருங்க ஷார்ட் ப்ரொசீஜர். ஸோ என்ன கன்டென்ட்டோ அத எழுதிட்டு டைட்ரேஷன் 1ல உங்களுக்கு என்ன வந்துச்சு, டைட்ரேஷன் 2ல என்ன வேல்யூ வந்திருக்கு. ஓகே. ஸோ இங்க பாருங்க ரீடிங்ஸ் அதே மாரி நீங்க எடுத்து மென்ஷன் பண்ணிடணும். ஸோ கரெக்ட்டா ஃபார்முலாவ எழுதுங்க. அண்ட் அதுக்கப்புறம் கம் டு த கால்குலேஷன் பார்ட். ஸோ கால்குலேஷன் பார்ட் இதே மாதிரி உங்களுக்கு என்னென்ன வேல்யூஸ் எல்லாம் நீங்க ரெக்கார்ட் பண்ணியிருக்கீங்களோ ஸோ அதை கரெக்டா எழுதிருங்க. சம்டைம்ஸ் வந்து டைட்ரேஷன் 1 வேல்யூஸ்லாம் எழுதும்போது எக்ஸ்டர்னல் எக்ஸாமினர் வந்து மைட் பி செக் பண்ணலாம். ஓகேவா? ஸோ அடுத்தது அதே மாதிரி பாருங்க வால்யூமெட்ரிக் அனாலிசிஸ்ல என்னென்னலாம் நம்ம எழுதணும். ஸோ எய்ம் எழுதணும், பிரின்சிபல் எழுதணும். ஓகே. ஸோ அடுத்தது வந்து ப்ரொசீஜர். ஸோ ப்ரொசீஜர் டைட்ரேஷன் 1 அண்ட் டைட்ரேஷன் 2. ஸோ இது எல்லாமே படிச்சது தான். ஸோ அங்கங்க வேல்யூஸை மட்டும் கரெக்டாக மாத்திட்டு எந்த எக்ஸ்பெரிமெண்ட்டுக்கு எப்படி எழுதணுமோ அதை மட்டும் கரெக்டாக எழுதிருங்க. ஓகே. ஸோ இதுவுமே வந்து உங்களுக்கு வேணும்னா நான் பிடிஎஃபாக கொடுத்துறேன். ஸோ இது எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் நம்ம எழுதணும். ஸோ இங்கே பாருங்க டைட்ரேஷன் 2ல என்னென்ன வேல்யூஸோ அந்த டேபிள் போடுறீங்க அப்படின்னா அதில் என்னென்ன கால்குலேஷன் பார்ட் எல்லாம் இருக்கு. ஸோ அதுக்கான ஈக்குவேஷன்ஸ் என்ன, அந்த எஸ்டிமேஷன் ரிசல்ட்டையும் எடுத்து எழுதிடுங்க. ஓகே. ஸோ இங்கே பாருங்க ரிசல்ட்டை இந்த மாதிரி நீங்கள் எடுத்து ஒரு பாக்ஸ் போட்டும் கூட எழுதலாம். நீட்டாக இருக்கும். ஓகே. மிஸ் பண்ணாமல் இதுக்கான யூனிட்ஸ் எல்லாம் போட்டுருங்க. ஸோ இது வந்து வால்யூமெட்ரிக் அனாலிசிஸ் நம்ம இந்த மாதிரி தான் பண்ணும். அடுத்தது ஓகே. ஸோ அதே மாதிரி நமக்கு சால்ட் அனாலிசிஸ் இருக்கு அப்படின்னா இங்கே பாருங்க. ஸோ ஃபர்ஸ்ட் இந்த எக்ஸ்பெரிமெண்ட் என்ன, ப்ரிலிமினரி டெஸ்ட் எல்லாம் நீங்க என்னென்ன பண்ணணும், ஸோ அதுக்கான இன்ஃபரன்ஸ் என்ன. ஸோ இது வந்துட்டு இருக்கக்கூடியது அந்த 9 சால்ட் தான். 9 சால்ட் ஈஸியாக நீங்கள் ஃபர்ஸ்ட் பார்த்தனுமே கண்டுபிடிச்சலாம். ஸோ அதுக்கு என்னென்ன தேவையோ அதுக்கு என்னென்ன எக்ஸ்பெரிமெண்ட்ஸ்லாம் பண்ணணும்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதை கரெக்டாக பண்ணுங்க. டைம் வேஸ்ட் பண்ணிடாதீங்க ரெண்டுமே எழுதுறதுக்கு. ஓகேவா? ஸோ தட்ஸ் ஆல். இது வந்து ப்ரிலிமினரி டெஸ்ட்டுக்கு. ஓகே. ஸோ அப்போ ஒவ்வொன்றுக்கும் நம்ம என்னென்ன டெஸ்ட் பண்ணணும். ஸோ நீங்கள் கண்டுபிடிச்சது ஒரு ஆல்டிஹைட் அப்படின்னா ஸோ என்னென்ன ஆல்டிஹைடாக இருக்கா அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு டாலன்ஸ் ரியேஜென்ட் டெஸ்ட் பண்ணலாம், ஃபெல்லிங்ஸ் டெஸ்ட் பண்ணலாம். ஓகேவா? ஸோ ஃபீனாலுக்கும் அதே மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ ஒவ்வொன்றுக்கும் நான் தான் சொல்லியிருக்கேன். பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிட்டிங்க அப்படின்னா நம்ம எது பண்ணணுமோ அதை மட்டும் டக்குன்னு பண்ணி சீக்கிரமாக எக்ஸாமாக முடிச்சிடலாம். ஓகே. ஸோ இங்கே வந்து அனாலிசிஸ் தனித்தனியாக இருக்குது. ஸோ கெமிஸ்ட்ரிக்கும் இதே மாதிரி பிடிஎஃப் வேணும் அப்படின்னா ஷேர் பண்ணிடலாம். பட் இதை வந்து நம்ம கொஞ்சம் படிச்சு தான் ஆகணும். ஸோ கடைசி நிமிஷத்தில் படித்து இதெல்லாம் மறந்துற போது இப்பயே வந்து ரிப்பீட்டடாக வந்து அந்த 9 சால்ட்டுக்கும் நீங்களே வந்து ரீகால் பண்ணுங்க. ஸோ திரும்ப புக்கெல்லாம் க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு இந்த சால்ட் வந்துச்சு இல்லை இந்த காம்பவுண்ட் தான் வந்துச்சுன்னா முதல்ல எப்படி இது கண்டுபிடிக்கிறீங்க. ஸோ பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிட்டிங்க அப்படின்னா ஓகே. ஸோ அதுக்கு நீங்கள் என்னென்னலாம் பண்ணணும் அப்படிங்கிறத தெளிவாக பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ மறக்காமல் நான் சொன்ன மாதிரி அது சேச்சுரேட்டட், அன்சாச்சுரேட்டட், அலிஃபாட்டிக் காம்பவுண்டா இல்லை அரோமேட்டிக் காம்பவுண்டா இது எல்லாத்துக்குமே மார்க் இருக்குது. அது தெளிவாக பார்த்து எழுதிக்கோங்க. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் கம்மிங் டு த லாஸ்ட் பார்ட், தட் இஸ் பயாலஜி. ஸோ பயாலஜியில் நம்ம என்ன பண்ணப்பா, ஸோ நமக்கு வந்து ஒவ்வொரு இதுக்குமே வந்துட்டு ஓகே. ஸோ பாட்னியாக இருக்கட்டும் ஜுவாலஜியாக இருக்கட்டும் ரெண்டுக்குமே வந்துட்டு நமக்கு 5 எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒவ்வொன்றுக்கும் ஆல்மோஸ்ட் 1 மார்க் இருக்கும். ஸோ இப்போ இது மாதிரி ஒரு மினி மெட்டீரியல் கொடுத்துட்டா இதுலேருந்து கூட கீ பாயிண்ட்ஸ் படிச்சுக்கலாம். இல்லைன்னா நமக்கு புக்கு பின்னாடியே வந்துட்டு மினிமம் நம்பர் ஆஃப் பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. நம்ம டெக்ஸ்ட் புக்கில் படித்த நம்ம ஆன்சர்ஸ்க்கு படித்த அதே கண்டென்ட்டாக தான் இருக்க போது. ஜுவாலஜியில் மட்டும் கொஞ்சம் அங்கங்கே மாறுபடுற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் வேணும்னா இது மாதிரி ஷார்ட் பண்ணி எழுதிக்கலாம். பட் மேக் ஷுர் புக்கில் இருக்கக்கூடிய பாயிண்ட்ஸும் அடிஷ்னலாக பார்த்துட்டு போய்க்கணும். ஓகே. ஸோ அப்போ ஜுவாலஜியில் நமக்கு இந்த மாதிரி எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் எல்லாம் இருக்க போது. அதே மாதிரி பாட்னி பாருங்க நமக்கு இந்த 5 இதுக்கும் மார்க் இருக்கு இல்லையா. ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஏ அப்படிங்கும்போது ப்ரிப்ரேஷன் அண்ட் டெமான்ஸ்ட்ரேஷன். ஸோ என்னெல்லாம் இருக்கலாம், ஸோ டிஎஸ் ஆஃப் மெச்சூர் ஆன்சர் இருக்கலாம். ஓகே. அண்ட் அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு சில மாடல் இல்லை ஃபோட்டோகிராஃப் இல்லை சார்ட் எதுவாக வேணா இருக்கலாம். அண்ட் சால்விங் த ப்ராப்ளம்ஸ் நமக்கு வந்துட்டு ஜெனட்டிக் ரிலேட்டடான ப்ராப்ளம்ஸ் எல்லாம் கேட்கலாம். நெக்ஸ்ட் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ். ஸோ எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் என்னென்ன இருக்குது, இங்கே வந்து பிஹெச் கேட்டிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் எக்கனாமிக் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் பிளான்ஸ்லேருந்து கண்டிப்பாக நமக்கு ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் கொடுப்பாங்க. ஸோ அது என்னென்னலாம் இருக்குது இங்கே பாருங்க. பாட்னியை பொறுத்தவரை ஸ்லைட்ஸ் கண்டுபிடிக்கிறதுல டியர்ஸ் ஆஃப் மெச்சூர் ஆந்தர் டயக்னோஸ்டிக் ஃபீச்சர்ஸ் கேட்கலாம். ஏஞ்சியோஸ்பெர்மிக் ஓவியூலோடது டியர்ஸ் ஆஃப் நீரியம் லீஃப் கேட்கலாம். ஸோ அடுத்தது பிலேருந்து நமக்கு என்னென்னலாம் வரலாம். ஸோ இதில் வந்து உங்களுக்கு ஏதோ ஒன்று வந்திருக்கும். ஓகேவா? ஸோ அது வந்து உங்களுக்கு செலக்டட் பாயிண்ட்லாம் அவங்க கொடுப்பாங்கன்னு நினைக்கல. இல்லை சீட் மாதிரி எடுக்கிற மாதிரி சொல்லுவாங்க. இல்லை ஏதாவது லாட் நம்பர்ஸ் மாதிரி இருக்கும். ஸோ 1 அப்படின்னா 1க்கு வந்துட்டு ஏலேருந்து 1, பிலேருந்து 1, சிலேருந்து 1, டிலேருந்து 1 அப்படின்னு அவங்களே பிக் பண்ணி அந்த 5 கொஸ்டின்ஸும் கொடுத்துருப்பாங்க. ஸோ ஒவ்வொரு ஸ்கூலில் சின்ன சின்னதாக மெத்தட்ஸ் மாறி இருக்கும். பட் மோஸ்ட்லி அந்த சீட் நம்பருக்கு என்னென்ன வந்திருக்கோ அதை கரெக்டாக எழுதுங்க. ஓகே. ஸோ இதில் என்னென்ன கொஸ்டின் வரலாம். ஸோ மேபி வந்து PBR 322 கூட கேட்கலாம்.
ப்ராப்ளம் சால்விங்ல பாருங்க மெண்டலோட மோனோ ஹைபிரிட் கிராஸ் கேட்கலாம், இல்லை குரோமோசோமல் அபரேஷன்ல டெலிஷன் டூப்ளிகேஷன் இன்வர்ஷன்ஸ் கேட்கலாம். ஸோ இதெல்லாம் தியரி படிச்சிருந்தீங்கன்னா ஓரளவு தெரிஞ்சிருக்கும். இல்லை இங்கே படிச்சுட்டா தியரி இன்னுமே ஈஸியாக இருக்கும். ஓகே, ஸோ அடுத்தது எக்ஸ்பெரிமெண்ட்ஸ்ல பிஹெச் கேட்கலாம், இல்லை டிஎன்ஏ ஐசோலேஷன் ஃப்ரம் த பிளான்ட் மெட்டீரியல்ஸ்லேருந்து அண்ட் எக்கனாமிக் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் பிளான்ஸ்லேருந்து நமக்கு ஏதோ ஒரு ப்ராடக்ட் இதெல்லாம் நீங்கள் ஈஸியாக கண்டுபிடிச்சிருவீங்க. ஸோ சிலமே சீட்ஸ் எள்ளு கொடுக்கலாம், இல்லை ரப்பர் கொடுக்கலாம், அவல். ஓகேவா, அதுக்கப்புறம் வந்துட்டு ஹென்னா பவுடர் இல்லை ஆலர்ஜி இதெல்லாம் பார்த்தோன்னே கண்டுபிடிக்கிறது தான். பயாலஜியை பொறுத்தவரைக்கும் பிரச்சனையே இல்லை. என்னன்னா நீங்கள் எழுதுறத கரெக்டாக எழுதிட்டு வரணும், அவ்வளோதான். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் ஐடென்டிஃபிகேஷனுக்கு மார்க் எப்படி டிஸ்ட்ரிபியூஷன் பாருங்கள். ஓகே, ஐடென்டிஃபிகேஷனுக்கு ஒரு 1/2 மார்க் கொடுப்பாங்கப்பா. ஸோ அதுக்கு ஏதோ 2 ரீசன் எழுதிட்டிங்கன்னா அதுக்கு ஒரு 1/2 மார்க்கு, டயக்ராமுக்கு ஒரு 1/2 மார்க்கு, அதோட பார்ட்ஸ் லேபிளிங் ஏதோ 2 இல்லை 3 பார்ட்ஸ் ஆச்சு தெளிவாக பார்த்துட்டு போய் கரெக்டாக மார்க் பண்ணிடுங்க, அதுக்கு 1/2 மார்க்ஸ் இருக்க போகுது. ஓகே, ஸோ பாட்னி அண்ட் ஜுவாலஜியை பொறுத்தவரைக்கும் 7.5 7.5. ஓகேவா, ஸோ இதுக்கு 7.5 இதுக்கு 7.5. ஸோ அப்படி தான் டிஸ்ட்ரிபியூஷன் இருக்கும் மார்க்கு. ஸோ டோட்டலி 15 ஆடும் 5 மார்க்ஸ் அவங்க கொடுத்துருவாங்க. அதாவது இன்னொரு 15 மார்க்ஸ் வந்துட்டு நமக்கு வந்துட்டு அட்டண்டன்ஸு, இந்த ப்ராக்டிக்கல் ரெக்கார்ட் நோட் புக்கு இதெல்லாம் வச்சு மார்க் கொடுத்துருவாங்க. ஓகே, ஸோ அடுத்தது எஸ், ஸோ இதில் அப்படியே டீட்டெயில்டாக இருக்குது. சே ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் என்னென்ன வேல்யூஸ் எல்லாம் கண்டுபிடிக்கிறீங்க, ஸோ அதை எப்படி எழுதணும், ஸோ ஆன்சர் எப்படி எழுதணும். ஸோ நம்ம புக்கில் வந்து வேல்யூஸ் எல்லாம் இருக்குது. ஸோ நீங்கள் கண்டுபிடிக்கக்கூடிய வேல்யூவாக ஸோ ஃபீனோடைபிக் ரேஷியோவாக இருக்கணும். கேல்குலேஷன் பார்ட்டில் கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஃபீனோடைபிக் இல்லை ஜீனோடைபிக் ரேஷியோ, ஸோ நீங்கள் என்னென்னலாம் கண்டுபிடிச்சிருக்கீங்களோ அதை கிளியராக எழுதிடணும். ஸோ அதே மாதிரி அடுத்த கேல்குலேஷன் பாருங்கள், எக்ஸசைஸ் நம்பர் 10ல். ஓகே, அனலிசிஸ் ஆஃப் சீட் சாம்பிள் டு ஸ்டடி மெண்டலியனோட டைஹைபிரிட் கிராஸ். ஸோ அதுக்கு கேல்குலேஷன் பார்ட் பாருங்க. ஸோ எவ்வளோ நம்பர் ஆஃப் சீட்ஸ் அப்சர்வ் பண்ணியிருக்கோம், அதில் ரவுண்ட் சீட்ஸ் எத்தனை, ஸோ விரிங்கிள்டு சீட்ஸ் எத்தனை இருக்குது, அது எல்லோ கலர் எத்தனை இருக்குது, க்ரீன் கலர். ஸோ மெண்டலோடைய அந்த டாமினன்ட் அண்ட் ரெசசிவ் ட்ரைட்ஸை வச்சு இந்த மாதிரி கேல்குலேஷன்ஸ் நம்ம கொடுக்கணும். ஸோ இப்போ முதல்ல மெண்டல் கொடுத்த அந்த 7 கேரக்டர்ஸ் இருக்கு இல்லையா, ஸோ அதை கரெக்டாக பார்த்துக்கோங்க. ஸோ ரேஷியோ எடுத்து எழுதிருங்க. அண்ட் அதுக்கப்புறம் நமக்கு ஈகோசிஸ்டம் சாப்டர்ஸ்லேருந்து இந்த மாதிரி கேல்குலேஷன் கேட்கலாம். ஸோ கன்ஸ்ட்ரக்ஷன் கேட்டிருக்காங்க. ஸோ பேஸ்ட் ஆன் த 10% லா ஆஃப் எனர்ஜிலேருந்து இது மாதிரி கேல்குலேஷன். ஸோ இதெல்லாம் நீங்கள் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். சப்போஸ் புக்கிங் சைட்லேருந்து இது மாதிரி ஒரு கொஸ்டின் கேட்டாங்கன்னா கூட வேல்யூஸை சேஞ்ச் பண்ணி நீங்கள் அங்கேயும் கூட ஈஸியாக சால்வ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ அடுத்தது எஸ், அதே நம்ம பாப்புலேஷன் டென்சிட்டியை கேல்குலேட் பண்ணுறது. ஸோ அதுக்கும் வேல்யூஸ் வந்து லைக் மோஸ்ட்லி நீங்கள் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா தெரிஞ்சிருக்கும். இதில் நீங்கள் மனப்பாடம் பண்ணிட்டு போகிறதுக்கு எதுவுமே கிடையாது. ஃபார்முலாஸ் இந்த மாதிரி பாட்டுக்கு நமக்கு தெரிஞ்சிருக்கணும். அடுத்தடுத்து என்ன எழுதணும் அப்படிங்கிறத தெரிஞ்சிருக்கணும். தியரி பார்ட் ஓரளவு படிச்சிருந்தீங்க அப்படின்னா பயாலஜி ப்ராக்டிக்கல் மறந்துடுங்க, சூப்பர் ஈஸியாக எழுதிடலாம். ஓகேவா, ஸோ ஜஸ்ட் தட் என்னென்ன எழுதணுங்கிறத ரீகால் பண்ணிக்கணும். ஓகே, ஸோ தட்ஸ் இட். ஸோ அதே மாதிரி ஒவ்வொன்றுக்கும் வேல்யூஸ் மட்டும் நம்ம எழுதணும். ஸோ எக்கனாமிக் இம்பார்ட்டன்ஸ் என்னென்ன எழுதலாம், நீங்கள் முதல்ல அது என்னென்ன ஐடென்டிஃபை பண்ணுங்க, அதோட பொட்டானிக்கல் நேம் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். அண்ட் அதுக்கான யூஸ்ஃபுல் பார்ட்ஸ், அந்த கொடுத்துருக்கக்கூடிய சப்ஸ்டன்ஸோடைய எந்த பார்ட்டை நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம், அதோட யூஸ் என்ன. ஸோ 2 பாயிண்ட் எழுதினா கூட போதுமானதாக இருக்கும். பார்த்து கேர்ஃபுல்லாக எழுதணும். ஓகேவா, ஸோ இதோட டீட்டெயில்டு ஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாமே இங்கே மென்ஷன் ஆயிருக்கு. ஓகே, ஸோ ஜுவாலஜியை பொறுத்தவரைக்கும் அதே மாதிரி தான்ப்பா. ஸோ நமக்கு வரக்கூடிய அந்த 5 பார்ட்டில் என்னென்னலாம் கேட்கலாம். பாட்னியில் வந்து நான் சொன்ன மாதிரி அந்த 5 பார்ட்டில் ஒவ்வொரு சாப்டர் இருந்தும் டிஃப்ரெண்ட்டான பார்ட்ஸ் கேட்டிருந்தாங்க. அதே மாதிரி தான் ஜுவாலஜிலையும் பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு ஓகே, ஸோ எக்ஸ்பெரிமெண்ட்ஸில் இருக்குது அண்ட் ப்ரிப்பேர்டு ஸ்லைட்ஸில் வந்து ஸ்போமோடு இருக்கலாம், ஓவம் இருக்கலாம், பாராமீஷியம் இருக்கலாம், என்டமிபா இருக்கலாம், தைமஸ். ஸோ பிக்சர் பார்த்து கண்டுபிடிக்கிறது டிஆர்என்ஏவாக இருக்கலாம், இல்லை வந்து ஹோமோலாகஸ் அனலாகஸ் ஆர்கன்ஸ் எவல்யூஷன் சாப்டர்லேருந்து. ஸோ கிளானிங் வைக்கலாம், இல்லை வந்துட்டு ஜெனட்டிக்ஸில் வந்துட்டு ஹியூமன் கேரியோ டைப். ஓகேவா, பேட்டோ சிண்ட்ரோம், டர்னர் சிண்ட்ரோம், இதுலேருந்து நமக்கு எது வேணால் சாப்பிடல கொடுக்கலாம். ஸோ அதே மாதிரி தான். ஸோ எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணும்போது ஃபர்மெண்டேஷன் பை ஈஸ்ட் அப்படின்னா ஸோ அதுக்கு தேவையான எய்ம் என்ன, மெட்டீரியல்ஸ் ரெக்வயர்டு இருக்குது, ஸோ பிரின்சிபல் இருக்குது, அதுக்கான ப்ரொசீஜர் இருக்குது. ஓகே, அண்ட் அப்சர்வேஷன். ஸோ அந்த சாம்பிளை நீங்கள் எல்லாம் அப்சர்வ் பண்ணிங்க, அதுக்கு எவ்வளோ டைம் கிச்சு மறக்காமல் இன்ஃபரன்ஸை மிஸ் பண்ணாமல் எழுதிடுங்க. ஓகே, ஸோ ரைட், இது எல்லாமே நமக்கு புக்கில் கொடுத்துருக்க அதே கண்டென்ட் தான். இப்போ ஜுவாலஜியை பொறுத்தவரைக்கும் ஸோ நீங்கள் படித்த அதே விஷயம் தான். ஸோ ஸ்பெர்மோட ஸ்ட்ரக்சர் படிச்சிருக்கீங்களா, ஸோ அதில் இருக்கக்கூடிய ஒரு 4 கேரக்டரிஸ்டிக் ஃபீச்சர்ஸை இங்கே நீங்கள் எழுதலாம். அதே மாதிரி தான் ஓவமுக்கும் படித்த தியரி பார்ட்டியை இங்கே எழுதுனீங்கன்னா பயோக்கு பிரச்சனையே கிடையாது. ஓகேவா, ஸோ வித் தட் ஐ ஸ்டாப் இட். ஸோ இதே தான் இந்த மெட்டீரியல் இருக்க போது. ஸோ இதை உங்களுக்கு நான் அப்படியே அழகாக ஷேர் பண்ணிடுறேன். ஸோ பயோவோட மார்க் டிஸ்ட்ரிபியூஷனும் இங்கே கொடுத்துருக்காங்கப்பா. ஸோ எப்படி வந்து நமக்கு எஸ் ஓகே, ஸோ எப்படி மார்க் டிஸ்ட்ரிபியூஷன் இருக்க போது, எவ்வளோ கொஸ்டின்ஸ் இருக்க போது, இந்த 5 கொஸ்டின்ஸுமே நம்ம ஆன்சர் பண்ணோம். ஸோ அதுக்கு எப்படியெல்லாம் மார்க் வந்து ஸ்ப்ளிட் ஆகி இருக்குது அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகே, எஸ், ஸோ இதே தான் தமிழ்லையும் இருக்குது. இது போக உங்களுக்கு வேறு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா அதை மிஸ் பண்ணாமல் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் நாளைக்கு யாருக்கெல்லாம் என்னென்ன ப்ராக்டிகல்ஸ், ஓகேவா, ஸோ அதுக்கு என்னென்னலாம் தேவை. ஸோ நான் ஃபர்ஸ்ட் கமெண்ட்டில் ஓகே பிடிஎஃப்பை பின் பண்ணி வச்சுறேன். ஸோ ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயோ ஸோ தேவைப்படும்னு நினைக்கிறேன். அண்ட் அதே மாதிரி வந்து நாளைக்கு உங்களுக்கெல்லாம் என்ன ப்ராக்டிகல்ஸ் அதை எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ நாளைக்கு என்ன ப்ராக்டிக்கல் எக்ஸாம் உங்களுக்கு, ஸோ ஃபிசிக்ஸா கெமிஸ்ட்ரியா, இல்லை எந்தெந்த அன்னைக்கு என்னென்ன டேட் வருது. ஓகேவா, ஸோ ஃபிசிக்ஸ் எப்போ,
ஓகே, ஸோ கெமிஸ்ட்ரி எப்போ அண்ட் பயோ எப்போ அண்ட் சிஎஸ் ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு சிஎஸ் ப்ராக்டிக்கல் எப்போ நடக்க போகுது. ஸோ டேட்ஸ் மட்டும் எனக்கு டிஃபைண்டாக சொல்லுங்கள். ஸோ தட் அதுக்கு வேறு ஏதாச்சும் அடிஷ்னலாக ஹெல்ப் தேவைப்பட்டுச்சு அப்படின்னாலும் நம்ம கண்டிப்பாக பண்ணலாம். ஸோ ஆல் தி பெஸ்ட் ஃபார் யர் எக்ஸாம்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம்.